அதனால் மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகேங்களா? இது எதுக்காகன்னா நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம வேப்ப எண்ணெய் வைக்கிறீங்களா, ஸோ அதனால் வந்து ஆடு வந்து கிட்ட போகாது. அதுக்காக தான் நம்ம வேப்ப எண்ணெய் மேலே வைக்கிறது. ஸோ மறக்காமல் வந்து வேப்ப எண்ணெய் மேலே நீங்கள் வைங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஆடு வந்து கிட்ட போயிட்டு அதை கட்டு அவுக்காது, இல்லை எதையுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் வேப்ப எண்ணெய் நீங்கள் தடவை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? கட்டு போடும்போது எந்த மாதிரி அந்த கணுக்காலுக்கு மேலே ஒரு கயிறு போட்டு கட்டணும். இங்கே பாருங்கள், கட்டுறவங்க நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டணும். அப்போ தான் வந்து ஆடு மடக்கும், அந்த கணுக்கால் மடங்குற ஷேப்புக்கு வரும். இல்லைனா அது மடக்க முடியாது, அப்புறம் அது ரொம்ப சிரமப்படும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட்டி நீங்கள் வந்துட்டு மேலே வேப்ப எண்ணெய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும், நல்லா வரும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு கரெக்டாக பார்த்து முடிச்சு போடுங்க. நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிக்கோங்க. ஏன் டைட்டாக கட்டினோன்னா ஆடுக்கு வலிக்கும் தான், பட் நம்ம டைட்டாக கட்டுறதுக்கான அந்த கட்டு நடக்கிற டைமில் அந்த ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வரும்போது காலை உதற ஆரம்பிக்கும். அப்படி உதறும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டு அவிழ்க்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து டைட்டாக இதை வந்து கட்டுறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து வேலை நான் சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெய் இங்கே அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வேப்ப எண்ணெயை நீங்கள் தடவலாம் கூட, இது ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறாங்க. பட் இது வேப்ப எண்ணெய் தான். ஓகேங்களா? அந்த வேப்ப எண்ணெய் ஃபுல்லாக நீங்கள் தடவி விடணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக அதை நினச்சி வரீங்க கட்டை, அந்த அளவுக்கு வந்து ஆடு மறுபடியும் அங்கே வந்துட்டு வாயை வைக்காது, கிட்ட வராது. ஓகேங்களா? அதுக்கு ஸ்மெல் அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வேப்ப எண்ணெயை நல்லா தளர நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி விட அதில் வந்து அடிக்கணும். அடித்து விட்டுறணும். நீங்கள் விட்டிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அது ஊறி போயிடும். ஸோ ரொம்பலாம் பண்ணிடாதீங்க, கட்டு உருகின்னு வந்துடும். அதனால் வந்து ரொம்ப மேலே வாசனைக்காக தான். இங்கே பாருங்கள், அப்படியே இன்னொரு கால் பாருங்கள். இந்த ஆட்டுக்கு அடுத்த கால், இந்த கால்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இதில் வந்துட்டு நீங்கள் கீழே திருப்பி பார்க்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தா தெரியாது உங்களுக்கு, சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை திருப்பி உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அது எவ்வளோ பெரிய புண்ணாக இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லேயர் வேப்ப எண்ணெயை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வச்சு நீங்கள் வந்துட்டு கட்டணும். ஸ்டார்டிங் ஒரு லேயர் வேப்ப எண்ணெய், அதுக்கப்புறம் மருந்து வச்சு நீங்கள் கட்டிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள், மேக்ஸிமம் 2 நாள், மினிமம் ஒரு நாள் நீங்கள் அவுத்து விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அது அப்புறம் சீவுக்கு வச்சிரும், ரணம் வச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் அவுத்துருங்க. இன்னொரு கட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் அது என்ன பண்ணுதுன்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு கட்டு போட்டு விடுங்க. ஆடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் அதுக்கான பதிலை நாங்கள் சொல்ல முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெகட்டிவாக நிறைய சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பாசிட்டிவான கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சப்போஸ் வேறு எதனா பர்சனலாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் உங்கள் டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் வீடியோவிலேயே. அப்படி இல்லைனாலும் நான்